அடுத்த பாடல் 1089. அந்த நடு விரல் ஆதி சிறு விரல். இது முதலடி. அந்த அப்படின்னா அதோ இருக்கு பாரு, அந்த அந்த பொருள் எடுன்னு சொல்லி பேச்சு வழக்கா சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த கிடையாது. இந்த இடத்துல அந்தன்னா அந்தம் அப்படின்னு பொருள். அந்தம்னா எல்லை அப்படின்னு பொருள். அந்த நடுவிரல் அப்படிங்கிறது. இப்போ நடுவிரலுடைய எல்லை எது அப்படின்னா, இப்போ இந்த நடுவிரல் இருக்கு, இந்த விரலை எது மேலே, எது எது ஆரமோ, எது கீழே அப்படின்னா நம்ம எப்படி பொருளாக புரிஞ்சுக்கிறது? இதை ஆரம்பம்னு எடுத்துக்கலாம், இதை முடிவுன்னு எடுத்துக்கலாம். அதாவது மேலே விரலுடைய நுனி இருக்குல்ல, அது ஆரம்பம்னு எடுத்துக்கலாம், கீழே இந்த இடத்துல முடிகிற இடத்துல முடிவுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த ஆரம்பம், ஏன்னா இங்கேருந்து தானே வருது, விரல் ஆரம்பிக்குது கைக்குள்ளே தானே வருது தானே, அப்போ இதை ஆரம்பத்துலன்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை முடிவுன்னு எடுத்துக்கலாம். இது எது ஆரம்பம் எதை முடிவுன்றது நமக்கு குருவாக இருந்து உபதேசிப்பாங்க இல்லையா, ஒரு மந்திரத்தை அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. இது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இதுதான் ஆரம்பம்னு சில பேருக்கு, கீழே இருக்க இடம் ஆரம்பிக்கிறோன்னு சில பேருக்கு இது ஆரம்பப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க குருவாக இருக்கிறவங்க. பல பேருக்கு மேலே இருந்து ஆரம்பிக்க இது ஆரம்பப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. யார் யார் என்னென்ன மாதிரியான பக்குவ நிலைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல குருவானவர் இங்கு சொல்லி கொடுப்பார். இது ஃபர்ஸ்ட். அந்தம் நடுவிரல். அப்போ இந்த விரலில் இருக்கக்கூடிய இறுதி பகுதி, இறுதியை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? ஆதி சிறுவிரல். நடுவிரல் ஆதி, அடுத்து சிறுவிரல் அப்படின்றது. ஸோ சிறுவிரல் என்பது நம்முடைய சுட்டு விரல். அந்த சுட்டு விரலையும் அதே மாதிரி ஆரம்பம் நடுவு. ஸோ இதை நம்ம எண்ணணும்னா எப்படி வரும்? இந்த இடத்துல 3 கோடுகள் இருக்குது இல்லைங்களா? ஒரு ஒரு விரலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் 1 2 3 கோடு இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 கோடுனா மொத்தம் 9 ஆகிப்போச்சு. சுண்ட விரலில் ஒரு 3 கோடு, அதுக்கடுத்து மோதிர விரலில் ஒரு 3 கோடு, அதுக்கடுத்து நடுவிரலில் இருக்கக்கூடியது ஒரு 3 கோடு. சரிங்களா? இதை இன்னும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா வேற மாதிரி புரிஞ்சிக்கலாம். இன்னும் அடுத்த முறையை சொல்லித்தரேன். இது நடுவிரலில் ஆரம்பிக்கிறோம், சுட்டு விரல் போயாச்சு, திருப்பி இதோடைய இன்னொரு பயிற்சி முறை இருக்குது, நான் அதையும் இங்கே சேர்த்து சொல்லிடுறேன், சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுன்று. நடுவிரலில் முடிச்சுட்டு திருப்பி கட்டை விரலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஆக்சுவலி இங்கே கீழே 1, நடுவில் 1, இங்கே 1, 3 இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்காட்டி விரலையும் 3 இருக்கும். ஸோ இந்த விரல்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணுமா? வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன மாறி, எந்த வழிமுறை என்ன மாதிரி உரை செய்யணும்னா, இப்போ போன பாடல்ல இறைவனே குருவா வந்து சொல்லி கொடுப்பாருன்னு 3வது அடியில் பார்த்தோம் இல்லையா? பிரம்மா விஷ்ணு அழித்த தொழில் இறைவன் வத்தராரு அந்த இடத்துல. ஆனால் குருவா வந்து சொல்லி கொடுத்து சிறிவா விக்கிரமா அழிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ இறைவனே குருவா வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா இறைவன் ஏதேனும் ஒரு ஞான குரு ரூபமாக வந்து இந்த இடத்த சொல்லி கொடுப்பார். எதை சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல? ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு இந்த இடத்துல. சரிங்களா? அது எந்த மந்திரம்ன்றது நமக்கு தெரியாது, அது குருவுக்கும் சீடனுக்குமான ஒரு விஷயம். அதை என்ன செய்யணுமா இந்த இடத்துல? ஒரு மந்திரம் உதாரணத்துக்கு இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம். இந்த விரலுடைய நடுவிரலேருந்து ஆரம்பிச்சார் இல்லைங்களா? நடுவிரல இதில் வச்சுக்கணும் ஓம் நமச்சிவாயா, அடுத்து 2வது இடத்துல ஓம் நமச்சிவாயா, அடுத்து இந்த 3வது ஓம் நமச்சிவாயா. அப்போ திருப்பி அடுத்த விரல, இது மோதிர விரல, இங்கே ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அடுத்து சுட்டு விரல ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. முடிஞ்சிடுச்சிங்களா? திருப்பி என்ன செய்யணுமா? வந்த வழிமுறை மாறி அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? வந்த வழிமுறைனா எப்படி? நம்ம இங்கேருந்து இப்படி மேலேருந்து கீழே இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம்? எப்படி போடுவோம்? அங்கேருந்தே திருப்பி மாறி வருமா? திருப்பி மேலேருந்து ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம். எப்படி நம்ம போனோமா ரிவர்ஸ் அப்படியே திருப்பி அதே நடுவரலை எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துலயே வந்து முடிக்கணும். இப்போ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இந்த மந்திரத்தை குரு கொடுத்துட்டாரு, கொடுத்த மந்திரத்தை எப்படி உபதேசிக்கும் போது இந்த விரலை வந்து ஒரு மையமாக வச்சு ஒரு ஒரு விரலா சொல்லிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதை வந்து நம்ம முத்திரைகள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. உடம்புல இருக்க நோய் நொடியெல்லாம் போகணும்னா இந்த இடத்துல விரலை இப்படி வைங்க, உங்களுக்கு இந்த நோய் போகும், இந்த இடத்துல விரலை வைங்க, இந்த நன்மை கிடைக்கும், இப்படிலாம் நிறையா உங்களுக்கு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மந்திரத்தை உபதேசிக்கும் போது உடல் அதற்கு அந்த மந்திரத்தினுடைய பொருளை உணர்வதற்கு உடம்பு தயாராகிறதுக்காகத்தான் இங்கே பிடிக்க சொல்கிறார். மசில் மெமரின்னு சொல்லுவோம் பல நேரங்களில் இல்லைங்களா? ஏன்னா அந்த வார்த்தை இப்போ ஓம் நமச்சிவாயா இருக்குன்னா, நமச்சிவாய மந்திரத்தை நம்ம உணரணும்னா நான் என்பது மண் தன்மை, மண்ணை நான் தான் குறிக்குது. இப்போ மண்ணை உணரணும்னா நான் என்ற எழுத்தை உணர்ந்தால் மண்ணை உணர்ந்து விடலாம். உணர்றது அப்படின்றது அறிவால் உணர்றது இல்லை, உடம்பாலே உணர்றது. அப்போ உடம்பு தயாராகணும்ல, மனசு தயாராக மாதிரி உடம்பு தயாராகணும் இல்லைங்களா? அப்போ மந்திரத்தை சொல்லும்போது மனசு தயாராகிடுது,
விரலை இது போல நம்ம முத்திரைகளை பிடிக்கும் பொழுது உடம்பும் தயாராகி விடுகின்றது. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு, வந்த வழிமுறை மாறி உரை செய்யும். செய்யும்னா என்ன? செய்யுங்கள் அப்படின்னு பொருள். செஞ்சாச்சு. அப்போ குருநாதர் மந்திரம் கொடுத்துட்டாரு, அதன்படி கையை விரல வச்சு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும் இந்த இடத்துல? அடுத்து என்ன நடக்கும்? செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு. செந்தமிழ் ஆதி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல? தமிழ் அப்படின்னு வருது. அது செந்தமிழ்ங்கிறாரு. செந்தமிழ்னா என்ன? தூய்மையான தமிழ். தூய்மையான தமிழ்னா என்ன? ஒரு எழுத்துக்களுமே ஒரு உச்சரிப்பை கொடுக்கின்றது. ஒரு எழுத்தும் ஒரு உச்சரிப்பும் இந்த இடத்துல என்ன நடக்குது? உடம்புக்குள்ள பல நன்மைகளை செய்கிறது, பல அறிவை கொடுக்கின்றது. தமிழ் என்பதற்கே நீங்க பொருள் பார்த்தோம்னா பலவிதமான பொருள்கள் இருக்கு. நிறைய பொருள் இருக்கு. தமிழ் அப்படின்னா ஏன்ப்பா இதுக்கு பெயர் காரணம்னு சொல்லுவோம்ல இந்த இடத்துல. அந்த பெயர் காரணம் என்று சொன்னாலே நிறைய காரணம் இருக்கு தமிழுக்கு. காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, தம்மிடத்தில் எது லாவை கொண்டதோ அது தமிழ். காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு. எதெல்லாம் தனக்குள்ள லாவை கொண்டதோ, லா என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் அமிர்தத்தை குறிக்கும். நல்லா சாதாரணமாக நீங்கள் எல்லா எழுத்துக்களையுமே உச்சரிங்க. சரியாக உச்சரிச்சுக்கிட்டே நம்மளுடைய உடம்பை கவனிங்க. எந்த விதமான மாற்றம் பெருசாக தெரியாது. ஆனால் ல தமிழில் வருது இல்லையா? இல். அந்த இல் ல நல்லா உச்சரிக்கும் போது நம்மளுடைய நாக்கு வந்து மேலே போய் ஒட்டும். சரிங்களா? அப்போ அந்த நாக்கை எந்த மொழியிலையுமே அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை உச்சரிக்கும் போது இந்த நாக்கு போய் மேலே ஒட்டவே ஒட்டாது. இதை நான் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு நிறைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வாசகங்கள் இங்கிலீஷில் இருக்கவா எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அந்த நான் போய் ஒட்டலை. நீங்கள் கூட பயிற்சி செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ நாக்கு இந்த இடத்துல ஒட்டும் போது என்ன நடக்குது? நாக்கு இந்த மேல் இடத்துல ஒட்டும் போது அதுக்கு நேராக இருக்கிறது சமகசிரதலம். அதனுடைய அமிர்தமானது ஊற ஆரம்பிக்கின்றது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கூட ஊறிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அறிவு வளரும். தமிழை சரியாக யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கு அறிவு நன்றாக வளரும். ஒன்று. இரண்டாவது, தமிழில் தான் மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு மெய்யெழுத்துக்களை சரியாக உச்சரிக்கிறவனா உச்சரிக்கலை பேச்சு வழக்கில். ஏன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய்யெழுத்துக்கள். யார் ஒருவர் மெய்யெழுத்துக்களை சரியாக உச்சரித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு தொப்பையே இருக்காது. ஒரு மருத்துவர் ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா மெய்யெழுத்தை நீங்கள் சரியாக உச்சரிக்கும் போது இந்த வயிறு வந்து பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு இறுகி வரும். இப்பு இம் இட்டு அப்படின்னு பாருங்க, நல்லா சொல்லி அழுத்தமாக சொல்லி பாருங்க, வயிறு ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. நான் ஏற்கனவே பலமுறை இந்த வகுப்பில் சொல்லியிருக்கேன். நான் சொல்லும் போது என்னாச்சு? தொப்பையே வராதான். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு உடல் சார்ந்த அறிவு இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மனம் சார்ந்த ஒரு அறிவு ஒரு எழுத்துலையுமே இருக்கு. நம்ம சான்றோர்கள் அப்படிதான் கட்டமைத்து வச்சிருக்காங்க தமிழை. தமிழுக்கும் அமிர்தம் என்று அமுதென்று பேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏன் தா என்ற எழுத்து தவத்தை குறிக்கும். ஸோ தவத்தில் அமிழ்ந்தால் அமிர்தத்தை உண்ணலாம். இது தமிழினுடைய நீண்ட ஒரு விளக்கம். காஞ்சி பெரியவர் சொன்னது எளிமையான விளக்கம். தமிழ் எது லாவை தன்னிடத்தில் கொண்டதோ அது தமிழ். ஏன் லாவை அது கொண்டது? தவத்தில் அமிழ்ந்தால் அமிர்தத்தை உண்ணலாம். ஏது தவம் என்பது நான் கண்ணை மூடிட்டு உட்கார்றது மட்டும் தவம் அல்ல. எந்த செயலை செய்கிறோமோ அதில் மனதை ஒருநிலைப்பட்டு நாம் செய்யும் பொழுது அங்கு அமிர்தமானது கிடைக்கிறது. அப்போ தமிழை யார் ஒருவர் சரியான உச்சரிப்போடு பேசுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அறிவானது சரியாக கிடைக்கின்றது. அறிவு சரியாக கிடைச்சிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அறிவுன்னு சொல்றது மனசு அறிவு மட்டும் இல்லை, மசில் மெமரின்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லைங்களா? உடல் அறிவு அதுவும் சேர்ந்து தான். அப்போ இந்த இடத்துல பாடல் அவர் என்ன சொல்றாரு? செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு. அப்போ அந்த மந்திரத்தை சரியாக யார் ஒருத்தர் உச்சரிக்கிறாங்களோ உச்சரிக்கும் போது அந்த எழுத்தினுடைய மூலத்தை என்ன செய்யும்? அந்த கையிலெல்லாம் வச்சு நம்ம அந்த முத்திரைகள்லாம் செஞ்சு வழிபடும் போது அதனுடைய அறிவை இந்த உடலும் கற்றுக்கொள்ளும், மனமும் கற்றுக்கொள்ளும். அதன் விளைவாக தெளிஞ்சிருச்சு. இப்போ குருநாதர் ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டாரு, அதை தெளிஞ்சிருச்சு. தெளிந்த பின்பாக என்ன செய்யறாரு? வழிபடு அப்படிங்க. வழிபடும் போது என்ன, எதை வழிபட சொல்றாரு? அந்த மந்திரத்தை நாம் உணர்ந்து தெளியும் பொழுது அந்த மந்திரமே வைரவி தேவியாக இருப்பதை உணரலாம், திருபுரை சக்தியே இருப்பதை உணரலாம். அப்ப அந்த தேவியை நீங்கள் வழிபடுங்கள். அப்ப இவங்க எதை வழிபடுவாங்க? ஒரு எழுத்திலும் திருபுரை சக்தி இருப்பதை உணரலாம். தான் பேசுகின்ற மந்திரத்தை சொல்லுகின்ற ஒவ்வொரு எழுத்திலும் திருபுரையை உணரலாம். அப்ப அந்த மந்திரத்தை சொல்லும் போது உடம்பு உணர்ந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த திருபுரையை உணரலாம். ரொம்ப கடினம் அந்த மூணாவத்தையை புரிஞ்சுக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு? நந்தி இதனை நவம் உரைத்தானே அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இதை செஞ்சீங்கன்னா வழிபடுங்கன்னு சொன்னார் இல்லையா? இதை யாரு சொன்னாங்களாம் இந்த இடத்துல? திருமூலர் சொல்றாரு, நந்தி இதனை. நந்தி என்றால் இறைவனே குருவாக வந்து இதனை நவம் உரைத்தானே அப்படின்ட்டு. அது என்ன நவம் அப்படின்னா, இந்த இடத்துல நவம் என்பது 9. அப்போ 9 விதமான சக்திகளை வழிபடும் முறையை இங்கு இறைவன் சொல்லி கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த பாடல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே இந்த 3 விரல்களை சொல்லியிருந்தார். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதில் சூட்சுமமா என்ன சொல்லி கொடுக்கிறாரு? 9 எழுத்துக்களை குருநாதர் இங்கு உபதேசித்திருக்கிறார். அப்போ ஒரு மந்திரத்துக்கும் ஒரு இடத்த தொட்டு தொட்டு என்ன பண்றோம்? மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ 9 எழுத்தை தொடர்ந்து நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு தேவி இருக்கும் பொழுது, அப்போ 9 விதமான சக்திகள் அங்க இருக்காங்க. அப்ப அந்த 9 விதமான சக்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப 16 எழுத்து நீங்க சொன்னீங்களே வைரவி தேவி மந்திரத்துக்கு, ஆனா இங்க 9 தானே சொல்றாரு அப்படின்னா, முதல்ல 9 எழுத்து மந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த எழுத்தை சொல்லி கொடுப்பாரு. நீ 1ஆம் வகுப்பு படிச்சு ஒழுங்கா படிச்சாதான் 2ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு முடிச்சாதான் 12 11, இதை கரெக்டா முடிச்சாதான் காலேஜ், அப்புறம் தான் யூனிவர்சிட்டி. ஸோ ஒன்று முடிச்சா தான் ஒன்று போகணும். எடுத்தவனே வந்து யூனிவர்சிட்டிக்கான புக்கை கொடுத்து 1ஆம் வகுப்பு பையன்ட்ட படிக்கிறேன் கொடுத்து படிக்க சொன்னால் அவனுக்கு தெரியும். ரொம்ப கடினம், முடியாது. ஏன்னா ஆற்றலுடைய உச்சத்தை புரிஞ்சுக்கணும்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படணும், மனம் அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படணும். உடம்பு தாங்காது இறைவனுடைய ஆற்றலை முழுசாக நம்ம உணர்றதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த வெயிட் தூக்குறாங்க இல்லையா? வெயிட் தூக்குறவங்க பாருங்கள், அப்படி 500 கிலோ சர்வசாதாரணமாக தூக்குவாங்க. ஏன்னா மொதல் நாளே போய் தூக்கிடுவாங்களே. மொதல் நாள் 50 கிலோ தூக்குவாங்க, அப்புறம் 60 தூக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி தான் 500 கிலோ தூக்குவாங்க. அந்த மாதிரி இறைவனை ஒரே நாளில் உணர்றதெல்லாம் அந்த உடம்பு தாங்காது, மனமும் தாங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது மாதிரி 9 சக்தியை கொடுத்து மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை உபதேசிக்க வச்சு 9 சக்தியை தெரிஞ்சிக்க வைக்கிறாரு. இது இறைவனே வந்து சொன்னாருப்பா, இறைவனே குருவா வந்து சொன்னாரு சொல்லி முடிக்கிறாரு. இது 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம்முடைய நடுவிரலின் எல்லை முதல் ஆரம்பம் வரை, அடுத்து இருக்கக்கூடிய 2வது விரல், அடுத்து இருக்கக்கூடிய சிறுவிரல், 3 விரல்களில் 3 கோடுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கோடுகளிலும் வைத்து இந்த மந்திரத்தை யார் இறைவனே குருவாக வந்தோ இல்லை ஞான குரு உபதேசித்த மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு நுனியிலும் வைத்து அந்த விரலுடைய அந்த கோடுகளில் வைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து விட்டு மீண்டும் திரும்பவும் அதே வழியில் ஜெபிக்க வேண்டும். சென்ற வழியிலேயே மீண்டும் வந்து அந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கின்ற மந்திரத்தினுடைய எழுத்துக்களுடைய ஆற்றலை இங்கு உணர முடியும். ஆற்றலை உணர முடிந்ததோடு மனதில் மட்டுமல்ல, உடம்பாலும் அதை உணர்ந்து தெளிந்தால் ஒவ்வொரு எழுத்துக்களும் இங்கு இறைவியாக இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இறைவியாக இருக்கக்கூடிய இறைவனை தெளிந்து அவரை வழிபடும் பொழுது அந்த தெய்வ 9 தேவியும் அங்கே திருபுறையாக இருப்பதையும் தெரிந்து கொள்வார்கள். இந்த இடத்துல ஒன்று தனித்தனியாக அந்த தேவியையும் இங்கு தரிசிப்பார்கள். இதனை இறைவனே குருவாக வந்து இங்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பாடலுடைய கருத்து. 8 தரம் சொல்றால் 4 விரலையும் தானே பாவிக்கிற மூண்டா, அது மூண்டா. நீங்கள் 108 சொல்வராக இருந்தால் சரிதான் பாவித்தல். இந்த இடத்துல நீங்க 108 வாட்டி சொல்லணும்னு சொல்லலை. இந்த மரத்தை நீங்க கோடிக்கணக்கில் ஜெபிக்கணும். புரியுதுங்களாமா? நீங்க எண்ணிக்கையே கிடையாது இந்த பாடல்ல. நீங்க 3 விரலை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நேரம் வச்சுக்கணும், அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் வந்து ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? கோடிக்கணக்கில் ஜெபிச்சா மட்டும்தான் இது நடக்கும். சும்மா 108 வாட்டி ஜெயிச்சோடனே அப்படியே வைர விதை வந்து நின்றுவாளாம் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல எந்த மந்திரமும் இப்ப காயத்ரி மந்திரமோ அல்ல நமசிவாயோ அதையில எல்லாம் சொல்லிக்கலாம். நாங்க 108 தரம் சொல்றேன்டா அந்த 4 விரலையும் பாவிக்கிறோம். அதான் கேட்டேன் நான், சரியோ பிள்ளையோ. ஆனால் நான் ஒரு கருத்தை சொல்றேன் இந்த இடத்துல. என் குருநாதர் எனக்கு சொன்னது, இத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று எப்பொழுது ஒரு சிந்தனை மனுஷன்ட்ட வருதோ அப்பொழுதே அவன் தோற்று விடுகின்றான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு வந்து 108 முறை மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அங்கே மேலோங்கி இருக்கிறதே தவிர்த்து ஜெபிக்கக்கூடிய மந்திரத்தில் அவனுடைய கவனம் போகலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ காயத்ரி தேவி ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எத்தனை முறை ஜெபிச்சிருக்கோம்? ஓகே, ஒரு 76 முறை ஜெபிச்சிட்டோம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும். அப்படி திருப்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸோ எண்ணிக்கையெல்லாம் சுற்றி சுற்றி மனமானது சுட்டுகிறதே தவிர்த்து காயத்ரி மீது லயிப்பதற்கு செல்லவே செல்லாது. அதனால் இந்த எண்ணிக்கைகளை சிந்திப்பது என்பது ஒரு தடை தான். அதனால் அந்த சிந்தனை வந்து எண்ணிக்கையில போகாத அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. சரிங்களாமா? அதனால ஏன் அப்புறம் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது.
108 வாட்டி ஜெபிங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 வாட்டி மட்டும் ஜெபிச்சுட்டு போறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ ஏதாவது பலனா அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் பல வருஷங்கள் ஆகும். அதெல்லாம் இந்த பிறவிக்குள்ள சாத்தியமானே தெரியாது. சரிங்களா? ஏன்னா 108 என்பதற்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப நேரம் இழுக்கும் அதற்கு விளக்கம் சொன்னேன்னா. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 21,800 மூச்சு காத்து விடுவான். சரிங்களா? இந்த 21,600 மூச்சு காத்து இதை சரிசமமாக பிரிச்சிங்கன்னா 10,800 2 பகுதியாக பிரிச்சிங்கன்னா பகல் நேரம் வந்து 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் இல்லைங்களா? இந்திய இலங்கையில் இருக்க வரைக்கும் காலைல 6லேருந்து சாயங்காலம் 6, காலைல 6 மணிக்கு விடியுது, சாயங்காலம் 6 மணிக்கு மறைஞ்சிருது சூரியன். இப்போ பகல் 12 மணி நேரம் இருக்குது. இருட்டு சாயங்காலம் 6லேருந்து அடுத்த நாள் காலையில் இருட்டு ஒரு 12 மணி நேரம் இருக்குது. திருமந்திரத்தில் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் இறைவனுடைய மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காத்து விடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை நீங்கள் மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். நம்மளால முடியுமா? சாத்தியமானா சாத்தியம் இல்லை. தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போயிடுது. சரிங்களா? அப்போ சாத்தியம் இல்லை இந்த இடத்துல. அப்போ என்ன பண்றது அப்படின்னா, ஒன்று பகல் நேரம் 12 மணி நேரம் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, இல்லை நைட்டு 12 மணி நேரம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10,800 முறையாவது நீ சொல்லு அப்படிங்க. சாத்தியமாக இது 10,800 முறை உபதேசிப்பதும் ஜெபிப்பதும் கூட காட்டுக்குள்ளே ஞானியாக இருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு சாத்தியம். கர்மயோகத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சாத்தியமானா இல்லை. அந்த 10,800ல் கடைசி இருக்க 2 சைபரை கட் பண்ணிவிடுங்க, 108 என்பது வரும். அப்போ நீ ஒரு நாளைக்கு இந்த 108 முறையாவது உன்னுடைய மூச்சுக்காற்றோடு சேர்த்து இந்த மந்திரத்தை நீ ஜெபி. அப்போ உனக்கு ஒரு நாள் முழுவதும் ஜெபிப்பதற்கான அந்த ஒரு மனநிலை பக்குவமானது உனக்கு வரும் என்பதற்காகத்தான் 108 முறை ஜெபிக்க சொன்னார்களே தவிர்த்து நீ 108 முறை ஜெபிச்சின்னா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேதத்துலேயும் இல்லை. பக்குவம் கிடைக்கும். 108 முறை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அடுத்த நாள் அந்த 108 முறை ஜெபிக்கும் போதே சில பேருக்கு மனதை அயற்சி வந்துடும். இன்னும் இவ்வளோ தூரம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் தொடர்ந்து 108 வாட்டி 108 வாட்டி ஜெபிக்க மனம் ஃபஸ்ட்டு பக்குவப்படும். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 108 வாட்டி செய்யலாமே, காலைல 108 வாட்டி செய்யலாம், சாயங்காலம் 108 வாட்டி செய்யலாமேன்னு ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்புறம் இன்னொரு 108 வாட்டி செய்யலாமேன்னு வரும். அப்புறம் மனம் என்ன சொல்லும், ஒரு 1008 வாட்டி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கும். 108 வாட்டி ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் செஞ்சுன்னா 1008 வாட்டி செய்யலாமேன்னு யோசிக்கும். 1008 வாட்டி செஞ்சதுக்கப்புறம் 10,008 வாட்டி செய்யலாமேன்னு யோசிக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கான ஒரு தகுதி பக்குவத்தை தான் இந்த 108 கொடுக்குதே தவிர்த்து 108 வாட்டி செஞ்சாச்சுன்னா ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருமே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் அது நம்முடைய அறியாமை தான். 108 என்ற எண்ணம் சொன்னீங்க இல்லையா? நான் எண் என்ற ஒன்றில் நம் மனம் பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் சொன்னேன். சரிங்களாமா? சரி, விளங்கு. அவர் ஒன்றும் சொல்லலை உங்களை. நீங்க தாராளமா 108 எண்ணிக்கிட்டு செய்யுங்க. ஆனால் மனம் அதில் எண்ணின் மேல் பற்றக்கூடாது, இறைவன் மீது தான் பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. சரி, நன்றி நன்றி ஐயா. நல்லது நல்லது ஐயா. வணக்கம் ஐயா. என்னன்னு சொன்னால் தமிழ் வந்து செம்மொழி வந்த காரணம் என்றால் இலக்கியங்கள்ல முதன்மை பெற்ற காரணத்தினால்தான் செம்மொழி என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தின் பிரகாரம் இறைவனே வந்து தமிழை எப்படி உச்சரிக்க வேணும் அது என்ற கருத்தை சொன்னபடியால் உண்மையாது இதுதான் செம்மொழி என்றதுக்கு காரணம் என்று தான் நான் அறிகிறேன். லக்கண இலக்கியங்கள் மக்களால் தோற்றப்படுறது இது இறைவனங்களுக்கு தந்த வரப்பிரசாதம். அந்த நீங்க சொன்ன மெய்யெழுத்த சரியாக உச்சரிக்கைக்குள்ள இந்த வயிறு இந்த உள்ளுக்கு போய் வெளியில வந்து அந்த அது ஒரு நல்ல பயிற்சி தெரியுது. இப்ப அருமையான கருத்து ஐயா. வணக்கம். நல்லது. நான் சொல்றேன் ஐயா. மனிதன் ஒரு அரசாங்கத்தின் வழியாக தமிழுக்கு செம்மொழி சான்று அளிக்கிறோம் என்பதனால் அது செம்மொழி அல்ல, அது ஏற்கனவே செம்மொழி தான். ஏன் அது ஏற்கனவே செம்மொழி? யாரெல்லாம் இதை சரியாக உச்சரிக்கிறார்களோ அவர்கள் செம்மை அடைவார்கள் என்பதனால் அது செம்மொழி. சரிங்களா? எது செம்மை அடைதல்? மன ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம். இந்த 2 தான் மனுஷன் இப்ப தேடிக்கிட்டு இருக்கான். மனுஷங்கிட்ட கோடி கோடியா பணம் பல பேர் வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கு மன சந்தோஷம் இருக்கா இல்ல, தூக்கம் வருதா இல்ல, ஆரோக்கிய உடம்புல இருக்கா இல்ல, டாக்டர் இதை சாப்பிடாதான்னு சொல்லிடுறான் அவங்களுக்கு. அப்ப இந்த தமிழை யார் ஒருவர் சரியாக உச்சரிக்கிறாரோ அவர் செம்மை அடைகின்றார். அதனாலே அது செம்மொழி. மனிதன் கொடுத்துட்டதுனால அது செம்மொழி என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. ஆதி காலத்திலிருந்தே அது செம்மொழி தான். அது சரிங்களா? அருமையான கருத்து ஐயா. நல்லது நல்லது நல்லது. அருமை அருமை அருமை.